அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாதம் மகர ராசியினருக்கு ராசியில் சூரியன், புதன், 2 சனி, 3 ராகு, சுக்கிரன், சந்திரன், 5 குரு, 6 செவ்வாய், அடுத்து 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புபவர்கள். இந்த மாதம் பண தேவை அதிகரிக்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் தேவை. எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. பத்திரத்தை நன்றாக வாசித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு பண வரத்து திருப்பி தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பேன். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பர். அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் தேவை. காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போக வேண்டும் மாணவர்கள். அடுத்து சிறு வயதினர், அதாவது படிக்கும் மாணவர்கள் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். பெற்றோருக்கும் பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி அனைத்தையும் தாங்கள் கேட்டாலே நன்றாக படிப்பு முன்னேறலாம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தங்களுக்கு தேவை. பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தொழில் அல்லது வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுப்பதை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். சில சமயம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலில் சிறிது கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் பருவகால நோய் அல்லது நாள் பட்ட நோய்க்கு ஆளாக நேரிடலாம். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. ஓம் சாய்ராம்.